முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு நிதி கேட்க பிரதமரை சந்திக்கவில்லை. உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதற்கு அனுமதி கேட்கவே சென்றார் என ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் புறநகர் மேற்கு மாவட்ட திருமங்கலம் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதற்கு அனுமதி கேட்கவே பிரதமரை முதலமைச்சர் சந்திக்க சென்றார் என சாடினார். சற்று அசந்துவிட்டால் தமிழ்நாட்டிற்கு கருணாநிதி நாடு என்ற பெயர் மாற்றி விடுவார்கள் எனவும் அவர் விமர்சித்தார். சந்திக்க சொல்வது நம்முடைய தமிழகத்திற்கு நிதி வாங்குவதல்ல. அவருடைய பிள்ளையை துணை முதலமைச்சராக அணியிலே அமர வைக்கும் போதிலே அனுமதித்தார்கள், ஆசித்தார்கள் என்றுதான் அவர் கேட்க போறார் என்று நாங்கள் அன்றைக்கு சொல்ற போது நீங்கள் நம்பவில்லை. டெல்லியிலிருந்து வந்தவுடன் பவள விழா மாநாடு என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே பவள விழா மாநாடு நடத்திவிட்டார்கள். உதயநிதியை அறிவித்தால் இந்த கூட்டணி கட்சியிலே சலசலப்பு வந்துவிடுமா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக அச்சத்தின் காரணமாக நடத்திய பவள விழா மாநாட்டை கூட்டணி கட்சியோடு நடத்த வேண்டும், உதயநிதியை அணியில் அமர்த்த வேண்டும் என்று கூட்டணியிலே ஆசி வாங்கி, டெல்லியிலே ஆசி வாங்கி, எஜமானரிடத்திலே ஆசி வாங்கி தன் மகனை உட்கார வைப்பதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், செந்தில் பாலாஜியின் மீது புகார் கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தியாகி என்று கூறுகிறார் என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி அழிவுக்கு வந்துவிட்டது என்பதற்கு உதயநிதியை துணை முதலமைச்சராக அறிவித்ததே சாட்சி எனவும் கடுமையாக அவர் விமர்சனம் செய்தார்.